ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ரேப் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாஹரி மேட்ச்சில் சூப்பரான மேட்ச் தான் எடுத்து வந்திருக்கேன் நான் உங்களுக்கு. இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இந்த மேட்ச்சில் நடந்திருக்கும். அது டெக்னிக்கல் ப்ராப்ளம்னா டிவைஸ் வைஸ் கிடையாது. அது நம்ம சொல்லுவோம்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி காமெடியாக அந்த மாதிரி நடந்திருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல இறங்கின செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி மேலேருந்து குதிச்சான் தொப்புன்னு. நம்மளால மாப்பிள்ள உள்ளே வந்து அடி குழக்கிறாரு. குழக்கிட்டு இருக்காரு. நம்ம அவர் குழக்கினதை நான் வந்து மேலும் ஒரு குழக்கி விட்டு அழகாக அடிச்சு விட்டேன். இவரோட கில்லு கிடச்சிருச்சா. இப்போ வெளியில் ஒருத்தன் தொப்பன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். சரி மாப்பிள்ள எங்கே போனார்னு பார்க்கறதுக்குள்ள அவர் எங்கே ஓடினார்னே தெரியல. இங்கே கேரக்டர் போட்டு எஸ்கே போயிட்டாப்ல. சரி மாப்பிள்ள எங்கேயாவது இருக்கான் எல்லாம் தேது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றி போயிட்டு என்னடா நான் உள்ளே போயிட்டு இருக்கேன், நீ பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோளாராக இருக்காங்க. வேற லெவலில் என்னடா வால் விழுந்துட்டேங்குது. இதுதாங்க சொன்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது செல்லுனால கிடையாது, என் கையில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அப்படியே சுற்றுது போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழக்குன்னு குழக்கி விட்டு மாப்பிள்ளையை போட்டாங்க. என்ன மாப்பிள்ள ஒன்னே போட்டாங்க. ஐயோ மாப்பிள்ள மண்டை கொளராக இருப்பான் போலையங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொட்டி மேலே எகிரி குதிச்சு உள்ளே புந்து ஒரு குழக்கணும் பாருங்க. குழக்குன்னு செத்துட்டான். அவனே கழிஞ்சிட்டான் உள்ளே வந்து. அந்தளவுக்கு போட்டு அழுத்தன்னு அழுத்திட்டேன். நான் கூட ராய் ஸ்டார், இந்தியன் ராய் ஸ்டார், தமிழ்நாடு ராய் ஸ்டார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல வேலைங்க முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் போய்ட்டு மாப்பிள்ளையை புழக்குன்னு தூக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் புழக்குன்னு வெளியே போவோம்னு சொல்லிட்டு வெளியில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். இந்த இடத்துல எனிமி வர மாதிரியே தெரில. சரி தேர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லூட்டெல்லாம் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் லூட்லேயும் உள்ளதில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று எடுப்போம்ல, அது மாதிரி கையை வச்சு நம்ம கை தான் கேட்காத டப்புன்னு உள்ளே வந்துட்டு கையை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் புழக்குன்னு ஓடி வந்துட்டு இருந்தான். எங்கே மாப்பிள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லூட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் இங்கே சுற்றி பார்த்தேன். கடைசியில் ஒரு பயலிங் காணோம். இந்த வால்குள்ளே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா தாங்க கீழே குச்சி வந்தேன். பார்த்தா இங்கிட்டு ஒரு எனிமி எனக்கு தெரியாமல் மேலே கீழே ஓடிக்கிட்டு இருக்கான். நான் மேலே பார்த்துட்டேன். அவனுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் பாருங்கள். இந்த இடத்துல வெறித்தனமாக இருக்கும். அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் வாழ்நாளில் அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு குச்சான் பாருங்க. அவன் பயந்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, எகிரி மேலே குச்சிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாரி மாப்பிள்ள புழக்குன்னு கொண்டாச்சு அவனை. சரின்னு சொல்லிட்டு அவனை கில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த இடத்துக்கு ரொம்ப மேப்பே சுற்றியாச்சு. அதாவது பாதி மேப்பை சுற்றியாச்சு. பாதி மேப்பை சுற்றிட்டு இங்கிட்டு வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப வெறியாக இருக்கும் இந்த இடத்துல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், எங்களை கொள்ளுவாங்க. நான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், மாப்பிள்ளையே போடுவாங்க. இப்படியே சுற்றி போட்டுன்னு அடித்து போட்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நேரமாக நாங்களும் விட்டாப்படியாக பிடிச்சி இன்னும் அடிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து டிஓஎஸ் ஸ்குவாட் தான் வந்தோம். இப்போ ரொம்ப அந்தளவுக்குலாம் மேட்ச் வந்து டஃப்பாக அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் மேட்ச் வர்றது கிடையாது. இப்போலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மிட் ரேஞ்சு ஈஸியாக தான் வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒருத்தர் டவுன் பண்ணி ஆல்மோஸ்ட் கில் எடுத்துட்டேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழை போட்டாங்களா என்னாச்சுன்னு தெரியல, இங்கே உள்ளே ஓட்டானான்னு தெரியல, ஹீல் பண்ணிட்டாங்க. நானும் இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன் சுற்றி நிற்பாங்க எனிமி. என்னடா இப்படிலாம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரவுண்டு கட்டிடுவாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் வேறு லெவலில் கத்தி சுற்றலைன்னு வச்சுங்களேன், எங்களை சுற்றி உள்ளே போட்டிருப்பாங்க. புழக்கு மாப்பிள்ள புழக்குன்னு அடி போட்டு விடாத போட்டு வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறவங்க எல்லாம் சங்கில் வச்சு வெட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழெல்லாம் உடச்சோம், அதெல்லாம் பண்ணோம். ஒன்றுமே அவளை கடைசி வரைக்கும் எவனுமே கில்லே எடுக்க முடியல எங்களால். எத்தனை பேரை நாங்கள் அடிப்போன்னு மட்டும் பாருங்க, அவ்வளோ டேமேஜ் கொடுத்தோம் கடைசி வரைக்கும் இந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல நிறைய கில்லு நாங்கள் கெயின் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கில்லு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இடத்துல எடுத்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் கடைசி மேட்ச் வரைக்கும் எங்ககிட்டே தான் அவங்க சோனு போட்டாங்க. இந்த இடத்துல சம்பவம் நடக்கும். என்னடா பார்க்குற இடம்லாம் நிற்கிறீங்க, இனிமே இப்படி நிற்கிறீங்களாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லிஸ்ட்லாம் போட்டுவிட்டு ரகலை கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் ரிப்பேர் கிட்டு அது இதுன்னு போட்டுக்கிட்டு. ஏன்னா நாங்கள் கொண்ட இடத்துல எங்களுக்கு நல்லா வெயிட்டாக லூட்டு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்து வருவாங்க பாருங்கள், நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம் அப்படிங்கிறத கண்டுக்கிட்டு ரஷ் பண்ணுறாங்க. அவங்க ரஷ் பண்ணும்போது பாருங்களேன் எவ்வளோ காமெடியாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனால் டப்புன்னு அடி வாங்குறாங்க. இங்கே ஒருத்தன் புழுக்குன்னு ஒடியாந்துட்டு இருக்கான். புழுக்கு இங்கே வேறு மாட்டின நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழேன்றதாலே ஏதாச்சும் பண்ணி பின்னாடி போய் தப்பிச்சுருந்துருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், கிரெனேடை பார்த்துட்டு மேலே ஏறிட்டான். 2 பேருக்குள்ளே ஏறிட்டான் பாருங்க. ஒருத்தனை டவுன் பண்ணிட்டான், நான் அவனை போட்டேன். அதுக்கப்புறம் சடனில் ஒரு வாழை போட்டு இவனை ஹீல் பண்ணி விட்டேன். ஹீல் பண்ண உடனே செகண்டுக்கு கீழே வந்து பார்க்குறேன், இன்னொருத்த மேலே ஏறிட்டான். இவன் மேலே ஏறினது தெரியாமல் அவன் டீமேட்டு கீழே குதிச்சிட்டான். மேலேன்றதால ஹீல் பண்ணிக்கலாம் செத்த நேரத்தில். அவன் என்ன பண்ணிட்டான், கீழே குதிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுட்டேன் நான் கீழே இறங்கி போய். அதுக்கப்புறம் சரின்ட்டு வேகமாக மாப்பிள்ளை அடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, மாப்பிள்ளை மாப்பிள்ளை புழுக்குன்னு முடியாரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறலான்னு பார்க்குறேன். அவன் என்ன பண்ணிட்டான், இவன் பயங்கரமாக சுற்றுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஒரு ஆள் மாப்பிள்ளைக்கு பயந்து கீழே குதிச்சிட்டா பாரு. அதை வச்சு ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி ரொம்ப கேவலமான அப்படி கிடையாது, அந்தளவுக்கு கேவலமான பிள்ளையெல்லாம் கிடையாது, பயங்கரமாக விளாடுவான். இருந்தாலும் ஒரு காமெடியாக சொல்கிறேன், நம்மளால் காமெடி பீஸ் தானே, அதனால் சொல்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் வாழை போட்டுக்கிட்டான். இவனையும் விடக்கூடாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிட்டான், இங்கிட்டு வந்துட்டான். சரி இவனை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெட்ஷாட் போட்டு இவனை கில் எடுத்துட்டேன். பயங்கரமாக லூட்டு வச்சுருந்தாங்க. கலவழி மோனோ எங்கேருந்து தான் இவ்வளோ லூட்டு எடுத்து வராங்க இல்லை, வெஸ்ட் பேர்கிட்ட சிப்பு குப்பை கப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு
நாங்கள் எஸ்கேஎஸ் எடுத்துக்கிட்டோம். இது தாங்க நான் பண்ண தப்பு. இந்த கன்னை விட்டுட்டு வேறு கன்னை ஏதாச்சும் எடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி எங்கேடா வெடிக்குது, குண்டு வெடிக்குது, எங்கே மாப்பிள்ள வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லொட்டையும் பொறிக்காச்சுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு விட்டுட்டுருக்கான். அவனை அடித்தான் பாருங்க, அவங்க ஒருத்தன் டவுனு. சரி ஓகே மாப்பிள்ள கீழே ஒருத்தன் டவுனு, மாப்பிள்ள கீழே கில்லை எடுத்து கொடுங்கன்னா அவன் கில்லு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வளைச்சிட்டு வெட்டுறான். சரி நான் போய் கில்லே எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கிட்டு ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணேன். பட்டுன்னு அடிச்சிட்டாங்க. என்ன மாப்பிள்ள புழுக்குன்னு நிற்கிறாங்கடா, குளுக்குன்னு அவங்களுக்கு கிறுக்குன்னு சுற்ற விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் ஃபுல்லாக புழுக்கு குறுக்கு தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் ஃபுல்லாக கிறுக்கு பய மேட்சுங்க. அந்த மேட்ச் அந்த கில்லை எடுத்துட்டாங்க. சரி வரைக்கும் அவனை அவனுமே காப்பாற்றல. என்னடா டீமெட்டு வச்சிருக்க, சி டம்மி டீமுடா அவன் டீமு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கில் எடுத்துகிட்டு மேலே வால் போட்டிருந்தான் பாருங்க, அந்த வாலில் ஒரு டவுனு. சரின்ட்டு வாழை உடச்சி அவனை கில் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு, ஏன்னா மாற்ற கில் எடுத்துடணும், கிடைக்காது சில சமயம் கில்லெல்லாம். அவன் அசையாமல் அங்கேனே என்னன்னா கில் எடுத்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைங்க வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காயின்லாம் வலிச்சு விட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தா இனிமையும் வரல. மாப்பிள்ளை என்ன அங்கே போயிட்டீங்க, இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்காண்டா, நானே போட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை பார்க்கவே இல்லை. டக்குன்னு லான்ச் பேட் அடிச்சு வந்த பாருங்க, மேலே ஏறிட்டேன். நான் கீழே தான் வருவேன்னு நினச்சான். கன் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவனால் இந்த பக்கத்து வர முடியல. டக்குன்னு அவனை கொண்டுட்டேன். அவன் பாருங்க அந்த எனிமி இன்னும் மிச்சம் இருப்பான்ட்டு அவன் பின்னாடி வரான் ரிட்டனில். அங்கே எனிமி ஆப்போசிட்டில். அடப்பாவிடே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒன்று மாப்பிள்ளை செத்துட்டானா, என்ன மாப்பிள்ள பொதுக்குன்னு அடிக்கிறாங்களடா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இங்களுக்குள்ளே 11 கில்லுங்க. செம்ம மேட்ச் இந்த மேட்ச். ஆனால் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை, ஹிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் எல்லாரையுமே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முதல்ல போய் மாப்பிள்ளையை காப்பாற்றி விட்ருவோம், இல்லைனா நமக்கு பாடி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் லான்ச் இது கன்னெல்லாம் அடிச்சுட்டு மாப்பிள்ளையை ஹீல் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கே வந்துட்டாங்க. ஏன்னா ஜோனே இங்கே தான். சரின்னா 2 பேர் பயங்கரமான அடி வச்சு விட்டுட்டதில்லை, வச்சு செஞ்சுட்டாங்க என்ன போட்டுக்கிட்டு. சரி விடாராடே வெட்டுறாவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஐயோ வாயில் நுழைய மாட்டேதுங்க. என்னமோ ஒரு கேரக்டரா, சூப்பர் பேர் ஆச்சு இந்த கேரக்டர். இதெல்லாம் மறந்து போச்சுங்க, கேரக்டர் பேரெல்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறது அவ்வளோதான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹயோட்டோவா அதான் நினைக்கிறேன், தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு விளாண்டுலாம். இப்போ தான் விளாடவே ஆரம்பிச்சிருக்கேன் அதிகமாக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நாங்கள் பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து மாப்பிள்ளையை புழுக்குன்னு மேலே இருந்து அடிச்சிட்டான். என்னடா மாப்பிள்ளை உன்னை வளைச்சி வெட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாங்க. முதல்ல அந்த கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கில் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வாழை போட்டு இவன்ட்டு லூட் எடுத்து இவன் அதுக்கு மேலே வச்சிருக்கான் லூட்டு. என்னடா மாப்பிள்ள இப்படி வச்சிருக்கீங்களடா லூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் ஆனால் தேடி கொடுத்தாங்க எங்களுக்கு லூட்டு. 13 கில்லு இது வரைக்கும். இந்த இடத்துல 10 அலைவு 8 அலைவு இருக்குது இது வரைக்கும். 13 கில்லு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை போட்டாங்க, வளைச்சிக்கிட்டு வெட்டிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இங்கனுக்குள்ளே நின்றுருந்தாவது ஏதாச்சும் பண்ணி பின்னாடி குதிச்சு இங்கே தப்பிச்சு வந்துருக்கலாம். எனக்கு பக்கத்தில் தான் ஜோன் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் தான் ஒரு அவசரம் கொடுக்க தப்பு பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னருக்குள்ளே சுற்றி பார்த்தா, ஆனால் எங்ககிட்ட எவனுமே ஏறலாங்க. இந்த இடத்துல நான் ஓப்பன் ஃபயர் பண்ணதாங்க தப்பாக போச்சு. கீழே லேண்ட்மைனும் முன்னாடியே என்னால் போக முடியல, கொஞ்சம் பயம் ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க, கேப்பில் ஒடிச்சு வெட்டிட்டாங்க. இந்த மேட்ச் வேறு லெவலில் முடிச்சிட்டேன். பூயா அடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் மிஸ் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ரொம்பவே நன்றி உங்களை இது வரைக்கும் எங்களை பார்த்து எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இன்னும் மேலும் அதே பண்ணுங்கள். அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியலை அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, அடுத்த வீடியோவில்